வெயிட் லாஸ் பண்ணணுமா? இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிற ரெசிபியை உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள், வெயிட் லாஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கிளாஸ் அளவு பச்சை பயிர் எடுத்து ஒரு பவுலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அரை கைப்பிடி அளவு உளுந்து அதையும் பவுலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அரிசி, எந்த அரிசி வேணால் சூஸ் பண்ணலாம், அதே அளவு எடுத்து பவுலில் போட்டுருங்க. போட்டு ஒரு செம்பு நிறைய தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பச்சை பயிர் எடுத்து ஜாரில் போட்டுக்கோங்க. நான் லாஸ்ட் டைம் 2 பச்சை மிளகா போட்டேன், எனக்கு உரப்பு தெரில. ஸோ அந்த தடவை நான் 3 போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சீரகம் எடுத்து போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பேஸ்ட்டாக வரும். ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரவும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுருங்க. கைஸ், இந்த பச்சை பயிரில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு. ஸோ இது நம்ம சாப்பிடும்போது டைஜஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளட்ல சுகர் லெவல் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நேரம் எனர்ஜி தரும். நீங்கள் ஜங்க் ஃபுட்டு, ரைஸு, பொட்டேட்டோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்கன்னா அது நம்ம பிளட் சுகர் லெவலை ஸ்பைக் ஆக சான்சஸ் இருக்கு. அது எனர்ஜி கூட தராமல் ஃபேட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். நான் ஆயில் ஊற்றுறேன், நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன், என்கிட்ட அதான் இருக்குது. நீங்கள் வந்து கடலெண்ணெய் சூஸ் பண்ணுங்கள், அதில் குட் ஃபேட் இருக்குது.